தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். என் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால், தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. அன்பான இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நீர் செய்த நன்மைகள் செய்ய போகின்ற நன்மைகள் அனைத்திற்கும் மொத்தமாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணினிமை போன்று பாதுகாத்து நீர் செய்த அற்புத அளப்பரிய செயல்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் கிருபைகளாலும் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தகப்பனே, எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்கள் அனைத்தையும் தந்து வழிநடத்திடவும், இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்திடவும், வானத்துதர்கள் வழியாகவும் எல்லா புனிதர்களுடைய ஆசீராலும் குறிப்பாகவும் இந்த திரு இருதய ஆசீரால் பேர் இரக்கத்தால் எம்மை நிரப்பி எம்மை வழிநடத்தி காத்திரள வேண்டுமாய் வேண்டுகிறோம். திருப்பாடல் 50. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுத்து கேட்க செய்கின்றார். ஆண்டவராகி என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாரை ஆக்கி கொண்டேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குவார். இதோ என் ஆண்டவராகிய தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறைச்சொற்றொடர்கள் 12-16 முடிய. இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடமே கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார்.
வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த வேளையில் நீர்தாமே திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது பேரிரக்கத்தால் நிரப்பி அவர்களை காத்தருள வேண்டுகிறோம். இறைவா, எம் நாட்டினுடைய வளர்ச்சிப்படிக்காக நாட்டு தலைவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் துணையாக நின்று சுயநலமெடுத்து பொதுநல நோக்கோடு பணிபுரிய உமது அருள் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உமது மதிப்பீடுகளை பின்பற்றி உமக்கேற்ற மக்களாக வாழவும் அவற்றின்படியாக ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் உமது அன்பை சுவைத்து உமது விசுவாசிகளாக வாழ வரம் வேண்டி உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திடவும் எங்கள் குடும்பங்களில் மரித்தோர் நித்திய இலைப்பாற்றி அடைந்திடவும் உம்மிடம் வேண்டுகிறோம். இறைவா, அனாதைகள், கைவிடப்பட்டோர், யாரும் இல்லாதோர், நோய் நொடியினால் வருந்துவோர், மருத்துவமனையில் நீண்ட நாட்களாக செலவழிப்போர் மற்றும் நோயினால் கஷ்டப்படுவோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக பலமாக இருந்து எங்களை எந்த ஒரு விதத்திலாவது அவர்களுக்கு உதவி செய்யும் மக்களாக பயன்படுத்த வேண்டி உம்மிடம் வேண்டுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்களை எல்லாம் உமது பேரிரக்கத்தால் கழுவி தூய்மையாக்கி நாங்கள் உமது விண்ணரசில் நுழைவதற்குரிய அருளை தந்து காத்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.